செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பாண்டி பஜாரில் உள்ள இயக்குனர் அமீரின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரோடு தொடர்பில் இருந்தவர்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஜாஃபர் சாதிக்குடைய வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வர்றாங்க. அதே போல ஜாஃபர் சாதிக்கோடு நெருங்கி பழகிய நண்பராக இருந்த இயக்குனர் அமீருடைய அலுவலகத்திலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வர்றாங்க. ஜாஃபர் சாதிக்குடைய தொழில் நண்பர்கள் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் என பலருடைய இடங்கள்ல ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில காலை முதலே இந்த சோதனையை தொடங்கியிருக்காங்க. பல இடங்கள்ல இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இயக்குனர் அமீர் ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பில் இருந்தார் என்று கூறப்படுகிறது. பல்வேறு நிகழ்ச்சிகள்ல ஒன்றாக கலந்திருக்கிறார்கள். சில தொழில்கள்ல இருவரும் பங்குதாரர்களாக இருந்திருக்கலாம் என்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நிலையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வராங்க. ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு தொடர்பில் இருந்ததாக அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை எல்லாம் நடத்தப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. போதைப் பொருள் மூலம் வந்த பணம் சட்டவிரோதமாக ஒவ்வொரு வங்கிகளுக்கும் ஒவ்வொரு வங்கி கணக்கிலையும் பல்வேறு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது இந்த சோதனையை தொடங்கியிருக்காங்க. சிவகங்கை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.